பன் ரெசிபி எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கார்ன் ஷேப்பில் பன் ரெசிபி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 300 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கோங்க. அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் ஈஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன் செய்யும் போது ஈஸ்டோட ஸ்மெல்லும் அதோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை அவாய்ட் பண்ணோம்னா 10 to 15 மினிட்ஸ் நல்லா அந்த டோவை பிசையணும். அப்போ தான் ஈஸ்ட் மைதாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. பன் ரொம்ப சாஃப்டாக வரும். டோ ரெடி பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு மூடி வச்சுருங்க. 40 to 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும். செமி ஷேட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக டோ ப்ரூஃபிங் ஆகிடும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வச்சதை விட இப்போ நல்லா புஃப்னு வந்திருக்கும். இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணி ரோல் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். தென் உருட்டுக்கட்டை எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆஃப் போர்ஷன் விட்டுருங்க. கீழே இருக்கிற அந்த ஆஃப் போர்ஷனில் மேலோட கட் கொடுத்துக்கோங்க. அதை அப்படியே உல்டாவாக திருப்பிட்டு மேலே இருக்கிற அந்த ஆஃப் போர்ஷனில் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் கொடுத்துக்க போகிறோம். ஓவராக கட் பண்ணாதீங்க. நம்ம மேலோட தான் அதை கட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கார்ன் ஷேப் கிடைக்கும். தென் ஸ்கொயர் ஷேப் கீழே நம்ம ஒரு பெரிய லைன் அது நல்லா அழுத்தமாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் சைடில் ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் கொடுத்துக்கோங்க. தென் மேலே ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நம்ம லீவ்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதை அப்படியே மேலே வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அடியில் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு கார்ன் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த பிளேட்டில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டோ வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ப்ரூஃபிங்க்கு விடணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மில்கை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிட்டு 170 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே பட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கார்ன் ஷேப்பில் ரெடி ஆயிருக்கு. ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.